எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. அண்மை செய்தி. தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் நிதி பற்றாக்குறையால் கிடப்பில் இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் முன்வைத்த குற்றச்சாட்டிற்கு நிதி அல்ல நிலம் கையகப்படுத்தி கொடுக்காததே உண்மை என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம் அளித்துள்ளார். தமிழகத்தில் புதிய ரயில்வே திட்டங்களுக்கு மொத்தம் 4326 ஹெக்டேர் நிலம் தேவைப்படுகிறது. ஆனால் இதுவரை 1052 ஹெக்டேர் நிலம் மட்டுமே மாநில அரசால் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை தூத்துக்குடி வழித்தடத்திற்கு தேவையான நிலத்தில் 91% பணிகள் இன்னும் முடிவடையவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இந்த திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்தும் பணிகளை தமிழக அரசு இன்னும் தொடங்கவே இல்லை எனவும் அவர் சாடியுள்ளார். தமிழக அரசு நிர்வாக ரீதியாக ஒத்துழைக்காத காரணத்தினாலேயே பல இடங்களில் நிலம் கையகப்படுத்தும் பணி இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரயில்வே திட்டங்கள் நிதி கிடைக்காததால் முடங்கியுள்ளதாக கூறுவது முற்றிலும் அடிப்படை ஆதாரமற்றது என அஸ்வினி வைஷ்ணவ் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். முக்கிய செய்தி. தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் நிதி பற்றாக்குறையால் கிடப்பில் இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் முன்வைத்த குற்றச்சாட்டிற்கு நிதி அல்ல நிலம் கையகப்படுத்தி கொடுக்காததே உண்மை என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம் அளித்துள்ளார். தமிழகத்தில் புதிய ரயில்வே திட்டங்களுக்கு மொத்தம் 4326 ஹெக்டேர் நிலம் தேவைப்படுகிறது. ஆனால் இதுவரை 1052 ஹெக்டேர் நிலம் மட்டுமே மாநில அரசால் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை தூத்துக்குடி வழித்தடத்திற்கு தேவையான நிலத்தில் 91% பணிகள் இன்னும் முடிவடையவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இந்த திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்தும் பணிகளை தமிழக அரசு இன்னும் தொடங்கவே இல்லை எனவும் அவர் சாடியுள்ளார். தமிழக அரசு நிர்வாக ரீதியாக ஒத்துழைக்காத காரணத்தாலேயே பல இடங்களில் நிலம் கையகப்படுத்தும் பணி இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரயில்வே திட்டங்கள் நிதி கிடைக்காததால் முடங்கியுள்ளதாக கூறுவது முற்றிலும் அடிப்படை ஆதாரமற்றது என அஸ்வினி வைஷ்ணவ் ஆவேசமாக தெரிவித்துள்ளார்.